வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சிம்பிளா பண்ணிடலாம் இது, ஆனா நல்ல டேஸ்டியா இருக்கும். இதுல நான் ஒரு 3 டீஸ்பூன் தனியா எடுத்து வச்சிருக்கேன். தலையை தட்டி போடுங்க போதும். ஒரு 1 டீஸ்பூன் சோம்பு, சீரகம் சும்மா பேருக்கு ஒரு பிஞ்சு தான். 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் எல்லாம் போட்டு இப்ப நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சிக்கலாம். அரைப்பட்டு ஒரு வாசம் வந்து கொஞ்சம் ஒரு சவுண்ட் வரும். அந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நான் கொஞ்சம் கடாயில எண்ணெய் ஊத்திருக்கேன். உங்க தேவைக்கு ஊத்திக்கோங்க, நிறைய ஊத்தணும் கொஞ்சம் ஊத்தணும்னு இல்ல. ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி, நிறைய வேண்டாம், கொஞ்சமா கல்பாசி. இது நல்லா பொரிஞ்ச உடனே நான் ஒரு 2 சின்ன வெங்காயமா இருந்தது, அதனால 2 சேர்த்துருக்கேன். இது ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தடவை வதங்கும் போது நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா வதக்கிடலாம். நல்லா பச்சை வாசனை வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நான் வெங்காயம் சேர்க்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகு வரை சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து போடுங்க. நான் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த பவுடர்னா கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதோட சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா ஓரளவு கிளறிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனோடனே நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கிளறலாம். இந்த மசாலாவோட சேர்த்து சிம்மில் வச்சு நான் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன். அப்போதான் உங்களுக்கு அந்த கலர் எல்லாம் நல்லா கிடைக்கும். அதுக்கு ஓவரா கருக விட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிடலாம். நல்லா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆகும். வேக வச்சுக்கலாம். நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2-3 நிமிஷம் சிம் பண்ணி வைக்கலாம். அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா தெளியட்டும். சிம் பண்ணி வைக்கலாம். நீங்கள் குழம்பு வேணும்னா கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் நல்லா தெளிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்க. சிக்கன் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ நம்ம சிம்பிள் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.